கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக சங்கீதங்களின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 2வது வசனம். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். எனக்கு அருமையானவர்களே, இது தாவீதினுடைய விண்ணப்பம் அல்லது ஜெபம் அல்லது கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த இடத்துல தேவனை நோக்கி கூப்பிடுகிறான். அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, தாவீது சொல்கிறான், உம்மை நோக்கி கூப்பிட்டேன் கர்த்தாவே, நீர் என்னை குணமாக்கினீர். அப்போ ஒரு வியாதி, பலவீனம் அல்லது ஏதோ ஒரு காரியத்தில் விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். சில வேளைகளில் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்கவில்லையே என்று சொல்லி சோர்ந்து போகாதிருங்கள். வேதம் சொல்லுகிறது, அவருடைய கோபமோ ஒரு நிமிஷம், அவருடைய தயவு நீடிய வாழ்வு. பாருங்கள், எவ்வளோ அருமையான வசனம். அவர் கோபம்னா ஒரு நிமிஷம்தான், அவருடைய தயவு நீடிய வாழ்வை கொடுக்கும். சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற்காலத்திலே களிப்புண்டாகும். எனக்கு அருமையான தேவ பிள்ளையை, கண்ணீரோடு கூட இருக்கிறேன்னு சொல்றியாம், துயரத்தோடு கூட இருக்கிறேன், என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை என்று சொல்கிறீங்களாம். சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடியற்காலத்திலே களிப்பு உண்டாகும். எப்பொழுது நீ இயேசுவை உன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இயேசு எனக்கு விடுதலை கொடுப்பார் என்று சொல்லி நீ நம்பி அவருடைய சமூகத்தில் இன்று அவரை துதிக்க ஆரம்பி, நிச்சயமாக அவர் உன் கண்ணீரை அவர் மாற்ற பண்ணுவார். உன் கண்ணீரை அவர் எடுத்து போடுவார். உன் துயரத்தை துடைத்து போடுவார். உன் பலவீனம், உன் வியாதியை அவர் குணமாக்குவார். உன் நோயை அவர் நிச்சயமாக குணமாக்குவார். அவர் சொன்ன வார்த்தை மாறாதது. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், நீர் என்னை குணமாக்கினீர் என்று சொன்ன சங்கீதக்காரனைப் போல நிச்சயமாக நீயும் சொல்ல முடியும், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை குணமாக்கினார். உன்னுடைய கண்ணீரை அவர் மாற்றுவார். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினேன். எவ்வளோ அருமையான வசனம். புலம்பிக்கொண்டே இருக்கிறியா? கண்ணீரோடு போராடி கொண்டே இருக்கிறியா? மற்றவர்களிடத்தில் சொல்ல முடியவில்லையே என்று சொல்லி கண்ணீரோடு கூட இருக்கிறியா? உன் புலம்பலை அவர் மாற பண்ணி ஆனந்த களிப்பை அவருக்கு உனக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். இன்று உன்னுடைய துக்கத்தை அவர் மாற்றி, உன் துன்பத்தை அவர் மாற்றி உனக்கு ஒரு புதிய விடியலை கொடுப்பார். அவரை நோக்கி பார்த்து சொல்லலாமாம், எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலவேளைக்காக நன்றி ஆண்டவரே. உண்மையான இறுக்கமான சூழ்நிலையில் இடுக்கத்தில் நின்று கர்த்தாவே என்னை விடுதலையாக்கும், என்னை குணமாக்கும் என்று சொல்லி கூப்பிடுகிறேன். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் கர்த்தர் கண்ணோக்கமாய் இருந்து புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றும் ஆண்டவரே. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை குணமாக்கினார், எனக்கு விடுதலை கொடுத்தார் என்று சொல்லி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.